ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னு கேட்பாங்க. அண்ட் நம்ம ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஃபாலோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுன்னு கொஞ்சமாக போட்டு சின்னச்சீரகம் போட்டுக்கிறோம். சின்னச்சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சு பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கிடுவோம். 2 சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்த உடனே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கிறோம். நல்லா கிளறி விட்டு இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடணும். ஒரு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்குருவோம். அப்புறம் நான் இஞ்சி பூண்டுலாம் ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இஞ்சி பூண்டுலாம் நான் அரைக்கவும் மாட்டேன், நைக்கவும் மாட்டேன். காய்கறி சீவி போட்டுருவேன். அப்போ தான் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குருவோம். கிளறி விட்டுட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சு பழுத்து தக்காளி 2 சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்குருவோம். கிளறி விட்டு நல்லா தக்காளி இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. நல்லா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிடுவோம். மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு ஜீரகப்பொடி சேர்த்துக்கிடுவோம். ஜீரகப்பொடி சேர்த்துட்டு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா பொடியில் சேர்ந்து மேட்ச் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குருவோம். இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குருவோம். கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். குழம்பு மாதிரி வைக்கிறதுனா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குறோம். இப்போ நல்ல இந்த அளவுக்கு இருக்கா. இப்போ மூடி தேவையான அளவு உப்பு டேஸ்ட் பார்த்துக்குறோம். உப்பு இருந்தால் போட தேவையில்லை. உப்பு காண்டா, அதனால் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மூடி வேக வச்சுருவோம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இங்கே வருங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தோன்னா நம்ம அலசி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்குருவோம். நான் 1/2 கிலோ நண்டு சேர்த்துருக்கேன். நண்டை ஒவ்வொரு தடவை உள்ள இறக்கிட்டுக்குருவோம். நண்டை இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கிளறி விடணும். எல்லா குழம்பு மாதிரியும் நண்டை கிளற முடியாது. இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்குருவோம். இப்போ மூடி வேக வச்சுருவோம். இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஃப்ளேவர்ஃபுல்லுக்கு கொஞ்சமாக மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். அப்புறம் சூப்பராக சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்